வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல வந்து ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நேத்து வந்து அந்த ரீல்ஸ்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. நெறைய பெரிய வெள்ளம் வந்து ஏற்பட்டு இருந்துச்சு. ஸோ உத்தரகாண்டோட உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் அங்க இருக்கக்கூடிய தராலி அப்படிங்கிற அந்த வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்துச்சு. எந்த ரிவர்ல அப்படின்னா, கீர் கங்கா ரிவர். அந்த ரிவர் பேரு கீர் கங்கா ரிவர்ல இந்த ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்துச்சு. சரியா? ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கிளவுட் பர்ஸ்ட்னால தான் வந்து இந்த ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஐஎம்டி படி ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். அதாவது 1 மணி நேரத்துல ஒரு 10லேருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால நமக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னா, அத நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 10 சென்டிமீட்டர் ஆர் எல்ஸ் 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா, நம்ம அத கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கிளவுட் பர்ஸ்ட் வந்து இந்த கீர்கங்கா ரிவர் மேல ஏற்பட்டனால தான் நமக்கு இவ்ளோ பெரிய வெள்ளம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட் பர்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசாஸ்டருக்கு கீழ வரும். பட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் படி பார்க்கிறப்ப 2005ல வந்திருக்கும் இந்த சட்டம். இந்த சட்டம் இந்தியாவுல 12 வகையான டிசாஸ்டர்ஸ பத்தி சொல்லுது. 12 டைப்ஸ் ஆஃப் நோட்டிஃபைடு டிசாஸ்டர்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறதும். வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு இந்த சட்டத்துக்கு கீழ என்டிஎம்ஏ, எஸ்டிஎம்ஏ, டிடிஎம்ஏ இதெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? என்டிஎம்ஏ, எஸ்டிஎம்ஏ, டிடிஎம்ஏ அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. என்டிஎம்ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. எஸ்டிஎம்ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஹெட்டா இருப்பாரு. டிடிஎம்ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் லைக் கலெக்டர் அவங்கலாம் வந்து இருப்பாங்க. சரியா? ஹெட்டா வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிசாஸ்டர் ரிலேட்டடா பார்க்கிறப்ப, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பாலிசி அப்படிங்கிறது 2009ல வந்திருக்கும். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2018ல வந்திருக்கும். சரிங்களா? அத தாண்டி இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ்ன்னு பார்க்கிறப்ப, ஹியூகோ ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து 2005ல இருந்து 2015 வரைக்கும் நடைமுறையில இருந்திருக்கும். அத எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் செண்டாய் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது. இந்த செண்டாய் ஃப்ரேம்வொர்க் 2015ல இருந்து 2030 வரைக்கும் இருந்திருக்கும். அடுத்ததா சிடிஆர்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இத வந்து இந்தியா தான் உருவாக்கியிருப்பாங்க. கொலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி. இந்த அமைப்ப 2019ல உருவாக்கியிருப்பாங்க. எங்க வச்சு அப்படின்னா, நியூயார்க்ல நடந்த யுஎன் சம்மிட்ல இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிடிஆர்ஐ அப்படிங்கிற கொலிஷன். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப டிசாஸ்டர் என்ன நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெஷர்ஸையும் நம்ம பார்த்திருக்கோம் இதுல. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் சம்மிட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்னையில இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் சம்மிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. யார் இத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஎன் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஓகேவா? தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சம்மிட் 2025 வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சிய பத்தி இங்க குடுத்திருந்தாங்க. நம்ம பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இப்ப டபுள் டிஜிட்ல வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, 2010, 11ல நம்மளோட பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, 13.12% இருந்துச்சு. ஓகேவா? நம்ம தமிழ்நாடோட ரியல் ஜிடிபி குரோத் அப்படிங்கிறது 13.2% 12%. ஓகேவா? ஸோ ரியல் ஜிடிபி குரோத் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இத தெரிஞ்சுக்கிறோம். ரியல் ஜிடிபி அப்படிங்கிறப்ப இன்ஃப்ளேஷன இந்த இடத்துல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இன்ஃப்ளேஷன விட்டுட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுல 2010, 11ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி 13% இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்கிரீஸ் ஆக, டிக்ரீஸ் ஆக இருந்துச்சு. கொரோனா டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொருளாதார வளர்ச்சி 0.07% தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வந்தோம். ஆ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, 9.69% அப்படிங்கிற குரோத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 11.19% குரோத்த வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ரியல் டெர்ம்ஸ்ல நம்மளோட குரோத் எப்படி இருக்கு? 11.19%. அதே மாரி நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி பார்க்கிறப்ப, நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரூ. 3,61,619 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா, கர்நாடகாவுக்கு அடுத்தபடியா 3 பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறதையும் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டேட்டாவை எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு ஈவென்ட் நம்ம பொருளாதார வளர்ச்சியில அதிகமாயிருக்கோம்.
அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். டேட்டாவை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கணும். எப்படி வளர்ந்திருக்கும், அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன, ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். சரியா? அது நம்ம தனியா மெயின்ஸுக்குன்னு சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் 1303 நீலகிரி தார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நீலகிரி வரையாடு இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட மாநில விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. இந்த நீலகிரி தாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட் படி பாக்குறப்ப இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த நீலகிரி தாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் நம்ம பார்க்கவே முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஸோ இதனுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை 2023 நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். ஓகே, தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் வந்து லான்ச் பண்ணியிருப்பார். இதனுடைய பாப்புலேஷன் அதிகப்படுத்தி இதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதற்கு இந்த ப்ராஜெக்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா சர்வே எடுப்பாங்க. எவ்வளோ நீலகிரி தார் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் சர்வே எடுப்பாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா 1031 நீலகிரி தார் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் எடுக்கப்பட்ட சர்வேல 1303 நீலகிரி தார் இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட நீலகிரி தாரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி மற்ற ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீலகிரி தார் அப்படிங்கிறத பத்தி சங்க இலக்கியங்கள்லேயே வந்து குறிப்புகள் இருக்கு. சீவக சிந்தாமணி, குறுந்தொகை, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், புறநானூறு இந்த மாதிரியான பல்வேறு சங்க இலக்கியங்கள்ல இதை பத்தின தகவல்கள் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 7 வந்து நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அக்டோபர் 7 அப்படிங்கிறது நீலகிரி தார் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.